வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? கன்னிராசிக்காரர்கள் என்றாலே நான் எப்பொழுதுமே சிரிப்பேன். காரணம் என்னவென்றால், உலகத்தில் எல்லாருக்கும் பிரேமம், பியார் பிரேம காதல், எல்லாருக்கும் காதலிக்க நேரம் இருக்குது. காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னா அது யாருன்னா உங்களை பார்த்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். கன்னிராசிக்காரங்க வேணால் போய் பாருங்கள். உங்களுக்கு லவ்லாம் இருக்கும், நான் லவ் பண்ணவே நேரம் இருக்காது. காரணம் அது நமக்கு இல்லை. 7ஆம் இடத்துல இப்போ தான் சனி வந்திருக்கார். இப்போ தான் கையை பிடிச்சி கூட்டு போய் லவ் பண்ண வைக்கிறார். இப்போ இது வரைக்கும் நாங்கள் அப்படி நடக்கவே இல்லை என் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அது என்னமோ உங்களுக்கு இந்த காதல் யோகம் மட்டும் இல்லைங்க. இப்போ இந்த குரு 10ல் இருந்தார். ஆமாம் சார் பேட் பாய் சார், என் வேலையை பிடிக்கிட்டா சார், எத்தனை தடவை படித்து சொன்னேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இப்போ அடுத்து 11க்கு வந்திருக்கார். அப்பா விடுதலை. இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தம் கட்டிட்டீங்கன்னா, உங்கள் பாஸ் கண்ணிலே படாமல் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா தள்ளு 11 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வில் பிகம் ஆல் ரைட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் என்ன கிடைக்கும் என்றால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி அடி தூள் பண்ண போகிறீங்க. கம்பெனியில் எது வேலை இல்லைன்னு கவலைப்படுங்களோ இப்போ வேலையாக கொடுத்துக்கொள்வாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ வேலையாக செய்கிறதுங்கிற அளவுக்கு வேலை. 11 என்பது மாமனார் அப்படி உறவு உங்கள் வாழ்க்கையில் வரும். அல்லது ஏற்கனவே உங்களுக்கு மாமனார் இருந்தால் அவர் பிரியமாக பேச ஆரம்பிப்பார். புதிய நண்பர்கள் வருவாங்க. சில நண்பர்களை சில பேரை கண்டு என்ன சொல்கிறது, சிரித்து நகர்ந்து விடுவது நல்லது. எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் ஆட்ஸ், ஜஸ்ட் ஸ்கிப் த ஆட் அப்படின்னு. ஆமாம், ஆட் மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. எல்லாத்தை பற்றி வரி பண்ணணும் உங்களை யாரும் சொல்லலை. அதனால் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 11 இருக்கிற 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி. அடுத்ததாக 5ஐ பார்க்கிறார். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது இந்த ஜூனுக்கு அப்புறம். ஆனால் உடனே குழந்தை எழுதி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம்லாம் உங்கள் கையில் குழந்தை இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் கையில் குழந்தை இருக்குமா? சரி, உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும். அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் கன்னிராசிக்கார பெண்கள் ஐவிஎஃப்லாம் போயிடாதீங்க, ஐவிஎல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு இன்ப அதிர்ச்சியாக என்ன சொல்லிக்க, நான் அதுக்குள்ளே அம்மா ஆகிட்டேனா, என்ன என் வாழ்க்கையில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்கிற மாதிரி இதுக்கு மேலே தான் அந்த சந்தோஷத்தையே நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த தாய்மைங்கிற ஸ்தானத்தை குரு நினச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரே மடியில் வந்து பிறப்பாருன்னா உச்சம் பெற்ற குரு 5ஐ பார்க்கிறார். சில பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுவார். சில பேருக்கு சேலஞ்சில் ஜெயிக்கணும், அதெல்லாம் சரி பண்ணுவார். இந்த மாதிரி அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார்? 7 பார்க்குறார். 7ஆம் இடத்து குரு பகவான் பகலில் காதல், நைட்டு காதலோ காதல். இந்த 1.5 வருஷம், இந்த 1 வருஷமும் வெறும் லவ் இப்படியே தான் இருப்பீங்க. எந்த கன்னிராசியை பற்றி யார் சார் சொன்னது? எங்களுக்கு லவ் பண்ண தெரியாது, நான்லாம் யார் தெரியுமா, தப்பு சங்கருக்கு டப்பு கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி கவிதையாக எழுதி கொள்ளுவீங்க. அந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் இந்த 1 வருடம் மகிழ்ந்து சிரிச்சுக்கோங்க. ஐயோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தான் நீங்கள் அம்மா ஆகிடுவீங்க. அதுக்கு பின்னாடி சுற்ற வேண்டிய நேரம் ஆகிடும். அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு ஃபேமிலி வருடம், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை போக வேண்டிய வருடம், அற்புதமான வருடம். கண்டிப்பா சாமிஜி. கன்னிராசிக்காரர்கள் அதாவது அவர்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து புதிதாக தொழில் தொடங்கினா அது சிறப்பாக சூப்பராக இருக்கும். காரணம் என்னவென்றால் குரு பகவான் 7 பார்த்துருக்கார். அதனால் நீங்கள் புதிதாக ரெஸ்டாரண்ட் மாதிரியான, துணிக்கடை மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு தாராளமாக. அப்போ 11க்கு வந்துட்டார் இல்லையா, இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம். பிரமாதமாக இருப்பாங்க. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலாக 1 இயருக்கு ஒரு தடவை போகிற ஆள் அவர். அதனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி இருந்தா
அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ எல்எஸ்னி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேனே, அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூமதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, சார் இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம், அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்டுகள்னா என்னென்ன? கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமா லாபத்துக்கு குரு பகவான் வருகிறார். இது வரைக்கும் இவங்களுக்கு வேலையில் இருந்த அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகுது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஜாக்பாட் முதல்ல. 2வது விஷயம், இவர்களுக்கு ஃபேமிலியில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சோ அது சால்வ் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட் இவங்களுக்கு அமையுது. எந்த காரியம் எடுத்தாலும் இப்போ எனக்கு வெற்றிங்க, நான் கில்லி மாதிரி நிற்பங்க அப்படிங்கிறாங்க பாருங்க. அந்த ஜாக்பாட் பெரிய வெற்றிகள், தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகள். நீங்கள் லைஃப்பில் எது இது வரைக்கும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அத்தனை விஷயங்களும் அச்சீவ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய யோகம், நல்ல பணவரவு வருது. அது ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டாக உங்களுக்கு அமையுது. கண்டிப்பா சார். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை நீங்க வாய்ப்பு இருக்கா? பொதுவாகவே இந்த கன்னிராசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னர்ல இருக்கிற ராசி. அதாவது மிதுனம்,
கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசியுமே கார்னர் ராசி. இவங்களுக்கு எல்லாமே மேரிட்டல் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி, திருமண ஸ்தானம் இருக்கு பாருங்க, அந்த 7ஆம் இடத்தின் அதிபதியே பாதகாதிபதி. அதனால இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னன்னா, அந்த 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்க போறார். இது நாள் வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிதடி வராத குறையா இருக்கும். சில இடத்துல அடிதடியே நடந்திருக்கும். புருஷ முன்னாடிக்கு இடையில வா உன்னை வச்சுக்கிறேன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசுக்குள்ள அப்படி காத்துட்டு இருப்பாங்க. நீ எங்கே சுற்றிலும் வீட்டுக்கு தானேயா வரணும், உன்னை கவனிச்சுக்கிறேங்கிற அளவு கோவத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு நல்ல அந்யோன்யம், சரி பொறுத்து போவோமே அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நல்ல சிந்தனையை அவங்களுக்குள்ள வரப்போகுது. அது வந்து மிகப்பெரிய யோகம். கணவன் இதுவரை கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க பாருங்க, கணவன் மனைவிக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுது. கல்யாணம் ஆகாதவங்க உடனே நமக்கு கமெண்ட்ஸில் கேட்பாங்க, சார் கல்யாணமே ஆகலையே, எங்களுக்கு என்ன ஆகும் கேட்பாங்க பாருங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், கலப்பு திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையினால் சந்தோஷம் வரும் காலகட்டம். ஏன்னா லாபத்தில் குரு பகவான், தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வேலை கிடைச்சு ஃபேமிலி இன்கம் பெருக போகிற காலகட்டம். அப்படி ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. கண்டிப்பா சார். இவர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டிய காலகட்டத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? இப்போ ஃபாரின் போகணும் விரும்புகிறாங்கன்னா நிச்சயம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். சில பேர் டூராவது போயிட்டு வருவோம்னு நினைப்பாங்க. சில பேர் என் பிள்ளைகள் ஃபாரினில் இருக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறது இருக்கும். எப்படியாவது வெளிநாடு போகணும், அந்த அமைப்பு இவங்களுக்கு வருது. நல்ல பயணங்கள், வெற்றிகரமான பயணங்கள் அமையும். ஒரு ஃபாரின்ல வேலை கிடைச்சி இவங்க போகிற அமைப்பு, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணினா அது அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இவங்களுக்கு வந்து எந்த பயணம் மேற்கொண்டாலும் அந்த பயணத்தினால் வெற்றி. இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்கள் மேற்கொள்வாங்க. அந்த பயணங்களால் நல்ல வெற்றியும் கிடைக்கும். பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதே மாதிரி சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவர்களால முடியுமா சார்? சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். குரு பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் லாபகரமாக அமையும். தைரியமாக தொழிலை ஆரம்பிக்கலாம். அந்த குரு பகவான் என்னுடைய 5வது ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வியாபாரத்தில் ஒரு விருத்தி ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது ஒரு பெரிய அனுகிரகமா. போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணின புண்ணியங்களுடைய பலன் கிடைப்பது தான் பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா, நீங்கள் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய நல்ல பலன்கள் எல்லாம் இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய ஒரு யோக வாழ்க்கை காத்திருக்கு. சரி, இப்ப கன்னிராசிக்காரர்கள் வேற எந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத விட, கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அமையுது, மிக முக்கியமான விஷயம். கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையுமான குழந்தை பாக்கியம் நல்லா அமையுது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் +2 வரைக்கும் முடிச்சுட்டாங்க, என்ன ஹையர் எஜுகேஷன் எடுக்கிறது அப்படி தெளிவு இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கிறது தெளிவு கிடைச்சிடும். ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கிடைக்கும், ஒரு முக்கிய பதவி ஒன்று இவங்களை தேடி வரப்போகுது. அதனால ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு இடையில வரும். அதே மாதிரி எழுத்தாளர்கள் இருக்காங்க பாருங்க, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கு முதலையே நான் சொன்ன மாதிரி நியாயமான ப்ரமோஷன், லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு யோக நேரம். கண்டிப்பா சார். இப்போ அதே மாதிரி இவர்களுக்கு எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த நேரங்களில் இன்னும் சிறப்பா இருக்கும்? கன்னிராசிக்காரர்கள் வந்து திருவாரூர் தியாகராஜ சுவாமியை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ திருவாரூர் போகணும், இறைவனை வழிபடணும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கணும். அந்த வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகள், வளர்ச்சிகள், பொருளாதார முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் தியாகேஸ்வரரை சென்று வழிபாடுவதும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ, இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள்.
நல்ல மனதுடையவர்கள் பல பேர், குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க? கண்டிப்பா கன்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாதகமான பலன் தான். ஏன்னா கன்னி வந்து கண்டக சனியில இருக்காங்க. பொதுவாகவே கன்னி வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. நச நச நசன்னு பேச மாட்டாங்க, பேசினா கரெக்டாக நெச்சு நங்கூரம் போட்ட மாதிரி 4 வார்த்தை பேசினாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி அந்த விஷயத்தினோட இன்டெப்த்தாக என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால தான் நிறைய கன்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் குரூப், சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத அமானுஷத்தில் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கன்னிராசி பர்சனாலிட்டிஸ் இப்போ வந்து சனி பகவான் கண்டக சனியாக இருக்கார். கண்டக சனியை வந்ததுலேருந்தே 3 விதத்தில் அவர் டார்கெட் பண்ணார். ஒன்று குடும்பத்தில் இப்போ கன்னிராசி, உதாரணத்துக்கு இவங்க கன்னிராசி ஜென்னுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மனைவி இது வரைக்கும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்து இவங்க 4 வார்த்தை பேசினா போதும், நான் என்ன அடிமையா, பெண் உரிமை, பெண் ஆதிக்கம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க 4 வார்த்தை பேசினா 400 வார்த்தை பேசுகிறாங்க. அப்போ இதில் கூட இவங்க யோசிக்கிறது என்னன்னா, எங்க பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா, ஏதோ நான் 4 வார்த்தை பேசினா ஒரு 10 வார்த்தை பேசலாம், 400 வார்த்தை பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன புரிய வைக்க முடியும், அவங்கள என்ன என்னால் மாற்ற முடியும். அதனால நான் அமைதி ஆயிட்டேன், குழந்தைங்களுக்காக நான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்ற ஸ்டேஜில் தான் நிறைய கண்ணி இருக்காங்க. 2வது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸே இல்லைங்க. சனி பகவான் வந்ததுலேருந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. சனி பகவான் வந்ததுலேருந்து ஹெல்த் ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு. அந்த காம்ப்ளிகேஷன் ஃப்ளக்சுவேட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போனால் அட்மிட் ஆன, எலும்பு சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, டயபெட்டிக் அதிகமாகிடுச்சு, பிபி ஷூட்டப் ஆயிடுச்சு, இப்படி அனுபவிச்சாங்க. 3வது ஒரு கண்டங்கள், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸை சந்திச்சாங்க. நான் பாட்டுன்னு வண்டி ஓட்டின்னு போனேன், நாய் குறுக்க வந்துச்சு, சடனாக பிரேக் போட முடியல, நாய் மேலே ஏற்றி வண்டி உழுந்து நான் உழுந்து கால் வலி. கால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராடு வச்சுருக்கேன், சின்ன ஒரு இதுதான், சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி போன ராடு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சந்திச்சாங்க. இது 3த்துலேருந்து ஒரு பெருத்த ரிலீஃப் வரப்போகுது. ஏன்னா குரு பயிற்சினால, குரு பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால கண்டக சனியாகவே இருந்தாலும் அவர் அமைதியாயிடுறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு. என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். முக்கியமாக யாருக்கு அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயிலில் அந்த கைங்கரியம் செய்கிறவங்க, அதில் வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூஜை சாமான்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குருனாலே ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீகம் தொடர்ந்து, இந்த பூக்கடை, இந்த மாதிரி ஆன்மீகம் தொடர்ந்து விளக்கு கடை இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ மற்றவங்களுக்குலாம் வராதா? அப்படி கிடையாது, எல்லாருக்குமே வரும். இவங்களுக்குலாம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா. அப்போ எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, கன்னி வந்து ரொம்ப ஜென்யூன் பர்சன்ஸ் தான். பட் எல்லா ராசியிலையுமே கொஞ்சம்
முன்ன பின்ன பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, அதனால இந்த வார்த்தைகள் சொல்கிறோம். எந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறாங்க, ஒரு போதுமான கரெக்டான லாபம் வச்சு அடல்ட்ரேஷன் இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க. கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்ஃபால் உண்டு. ஃபுட்டு முக்கியமாக கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னா டவுன்ஃபால் உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வேணும். ஓகே மேம். இப்போ பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு வந்து பெருத்த ரிலீஃப் அப்படின்னா எது மேம்? பெருத்த ரிலீஃப் கண்டக சனி மேலே குரு பார்வை பெருத்த ரிலீஃப் சார். ஆனால் உஷாராக இருக்க வேண்டியதும் சனிக்கிட்ட. எப்படி அப்படின்னா, குரு அதிசாரமாக பயிற்சி ஆவார் செப்டம்பர் மாதம். அடுத்த வருஷம் குரு பயிற்சி போது நான் உனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறேன், அதை ஒரு டீசர் போமோ காமிச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி காமிப்பார். அது எதுக்குன்னா, அடுத்த வருஷம் நீ இதெல்லாம் உனக்கு நடக்க போது, நீ வந்து உஷாராக என்ன பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த காலகட்டம் குருனோட பார்வை சனி மேலே இருக்காது. அப்போ சனி கண்டக சனி இந்த 3 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, இது 3த்தையும் திருப்பி லைட்டாக ஒரு காமிச்சிட்டு போவார். அப்போ நம்ம எப்பயுமே சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். நீ வந்து கன்னியில் பிறந்துட்ட, அப்போ நீ என்ன பண்ணும், பெருமாளை தான் வழிபாடு பண்ணும். அப்போ பெருமாளை வழிபாடு பண்ணுற அப்படின்னா கூட நம்மளுக்கு சின்ன சின்ன கண்டங்கள், பிரச்சனைகள், இடையூறுகள்லாம் வருது அப்படின்னா நரசிம்ம வழிபாடு, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே இந்த க்ஷணமே பலன் அளிக்கக்கூடிய கடவுள். அப்போ அவர் எப்படி வழிபாடு பண்ணும்? ரொம்ப எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நரசிம்மருக்கு நம்ம பானகம் எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதில்லை, வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் கொடுக்கணும். கன்னி வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். அப்போ இவங்க கடன் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கடன் வட்டி வட்டி குட்டி குட்டிக்கு குட்டி இப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ நீ கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்னா ருண விமோச்சன லிங்கேஸ்வர ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு படிக்க நேரம் இல்லைம்மா. நரசிம்மன் கோயிலுக்கு போயிட்டு சும்மா வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு டம்ளர் நீ பானகம் கொடு, எல்லா பிரச்சனைகளும் தீரும். வழிபாடு சூப்பராக சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம சொல்கிற பரிகாரம்லாம் அவங்க பர்ஃபெக்டாக செய்கிறாங்க, 85% கொடுக்கலாம் சார். செய்யலை அப்படின்னா நம்மளால பர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. எல்லாமே அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கணிச்சு, பிளானட்டரி பொசிஷன் பிரகாரம் கணிச்சு இது செய்யுங்க அப்படிங்கிறோம். எதுக்கு? உங்கள் நல்லதுக்கு. அதெல்லாம் சும்மா நாங்களாம் நம்ப மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவும் செய்ய முடியாது. அதுதான் உன் விதி அப்படின்லாம். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் ஆகும் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப், ஒரு வருஷம். புரியுதுங்களா? நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்போ பலன்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடாக நற்பலன்களை கொடுக்க போறார். அப்போ ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேலே உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப்.
ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே. இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எந்த மாதிரியான நல்ல பலன்கள்லாம் கொடுக்க போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ராசிக்கு 11க்கு வரப்போகிறார். உச்ச வீட்டுக்கு வரப்போகிறார். அதாவது குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரப்போகிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க போது. நம்ம கன்னிராசிக்காரங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இனிமேல் நல்லா இருக்க போகுது. இவங்க எடுக்கிற முயற்சியில் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகளை, எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் முயற்சி எடுக்கிறத விட்டுருப்பாங்களாங்கன்னா விடவே மாட்டாங்க. நான் எடுப்பேன், நீ தோற்று போவேன்னு சொல்ல நான் வெற்றி பெறுவதற்கு என்ன பாதையோ அந்த பாதையை வந்து எதிர்நோக்கி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமே தான் முயற்சியில் ஒரு வெற்றி கிடைக்க போது. முயற்சி இவங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அப்போ இந்த வாண்டடாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு இயல்பாகவே பொருந்தும். இவங்க சூசான்னு வீட்டில் இருப்பாங்க. எவனா ஒருத்தன் இயல்பாகவே இவங்க வந்து வீட்டில் சூசான்னு தான் இருப்பாங்க. எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு நீ வந்து ஹெல்ப் பண்ணு, மாமா நீ வந்து ஹெல்ப் பண்ணு, மச்சான் நீ வந்து ஹெல்ப் பண்ணு, அண்ணன் நீ வந்து ஹெல்ப் பண்ணு, அக்கா நீ வந்து ஹெல்ப் பண்ணு, அன்பாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு போய் அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். நம்ம கன்னிராசிக்காரங்க போய் மாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. மாட்டினா கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா காட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த கன்னிராசியில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. ஸோ அதே போல் தான் மாட்டிக்கிட்டாலும் கூட இருக்கவங்களை மாட்டி விட மாட்டாங்க. காட்டி கொடுக்குற வேலையே அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. எதுனாலும் சரி நான் தான் காரணம், நான் தான் தப்பு அப்படின்னு தான் மேலேயே அந்த படியை போட்டு தானாகவே மாட்டிக்கிடுவாங்க. இது இவங்களோட இயல்பான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக இவங்களை வச்சு செஞ்சாங்க. அது எத்தனை பிரச்சனை வச்சுக்கோங்களேன். வேலையில் பிரச்சனை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உயிரை கொடுத்து வேலை பார்த்த கன்னிராசிக்காரங்களுக்கு பாதி அன்பர்களுக்கு 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், ஒரு 15 வருஷமாக இருக்கேன், 25 வருஷமாக ஒரே இடத்துல தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்ன கன்னிராசிக்காரங்க இந்த 3 வருஷம் எத்தனை பேர் வேலை இழந்தாங்க தெரியுமா? வேலை இழந்ததுக்கான காரணம் கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அந்த நிலை மாறப்போகுது. வேலையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு
அவங்களுக்கு உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த உறவில் தியாகி அப்படின்னா அதில் கன்னிராசியை ஃபஸ்ட்டு வச்சலாம். தியாகி எதனாலனா கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் தன்னுடைய உண்மையான அன்பை அவங்க ஏற்றுக்கணுங்கிறக்காண்டி திருமண வாழ்க்கையில் எவ்வளவோ தியாகம் பண்ணுவாங்க. தியாகம்னா தியாகம், அந்தளவுக்கு தியாகம். அதுவும் கன்னிராசி பெண்கள் மிகப்பெரிய தியாகின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் அங்கே தான் வலிமை இழக்கிறார். வலிமை இழந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம உறவு தானே, நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம வீட்டுக்காரருக்காண்டி செய்ய மாட்டோமான்னு சொல்லி காதில் உள்ள கம்பளை கூட கழட்டி கொடுத்த தெய்வங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? அதை வாங்கிட்டு நம்ம கன்னிராசியை கல்யாணம் முடித்தவங்க, நீ என்ன கொடுத்த, நீ என்ன பாசம் கொடுத்தன்னு சொல்லி தேவையில்லாத உறவை தேடி போய் மாட்டிக்கிட்டவங்களாம் நிறைய பேர். ஸோ இப்படி இருக்கும்போது கன்னிராசி பெண்களுக்கு இனிமேல் தான் கவலைப்படாத வாழ்க்கை வரப்போகுது. கணவரால் கஷ்டப்பட்டேன், கணவருடைய குடும்பத்தால் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்ம கன்னிராசி பெண்களுக்கு இனிமேல் கணவருடைய குடும்பத்தினால் பிரச்சனை கிடையாது. கணவர் குடும்பம் அவங்களோட ஓரமாக ஒதுங்கிட்டு இவங்க லைஃப் ஒரு கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வாழ்க்கை உறுதியாக அமையும். சார் கஷ்டப்பட்டனால நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்துட்டேன், ஆனால் என்னை வெளியே துரத்தி விட்டாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு, இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணேன், தனிமையிலே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி பெண்கள் யாரேனும் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த சகோதரிகளுக்கு உறுதியாக திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், இரண்டாவது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உறுதியாக உண்டு. இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பாக்கியம் நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க விடுதலை அடைஞ்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டீங்க சார். இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் சார் இந்த குரு பயிற்சி தரப்போகுது? முதல் விஷயம், காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு குரு பயிற்சி சூப்பராக இருக்குது. பல தோல்விகளை சந்தித்து பல போராட்டங்களை சந்தித்த கன்னிராசிக்காரங்க காதலில் வெற்றி பெறாங்க. மனம் தெளிவாவாங்க. ஒரு தெளிவில்லாத மனநிலைக்கு இவங்களை மற்றவங்கள உருவாக்குனாங்க. ஸோ மன தெளிவு ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் உண்மையான நண்பர்கள் மூலமாக இனிமேல் வெற்றி பெற போகிறாங்க. எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சாங்களோ, இவங்க எதை செய்யவே மாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அதை செய்து முடித்து சாதனை பெறக்கூடிய வாய்ப்பு குரு பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசிக்கு சூப்பராக இருக்குது. சாதனை படைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. கன்னி சாதனை படைக்கும். இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சார் மார்க் தரலாம் 100க்கு? பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில், அந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மார்க்குள்ளே போயிடுவோம். வழிபாடு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் உறுதியாக. அவங்களுக்கு மார்க் அந்த குரு பயிற்சி காலங்களில் அவங்களுக்கு எத்தனை சதவீதம் குருபவன் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 86% நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் முயற்சியால் வெற்றியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். சார் இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு ஊடக கலர் சேர்த்துக்கிறார். அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கக்கூட சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு.
அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒரு வருஷம் காத்திருப்பார், ஒரு வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு ஒரு வருடம் உண்டு. ஸோ இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்குன்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.